10 கிலோமீட்டர் சப் 45, அதாவது 45 நிமிஷத்துக்கு கீழே ஓடுற ப்ராக்டிஸில் இருக்கேன் பெங்களூர் ஈவெண்ட்டுக்காக. 27 நடக்குதுல. இதில் இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1500 ஒரு 3 செட்டு பண்ணியிருக்கேன். அது எப்படி அப்படின்னா நெகட்டிவ் ஸ்பிளிட்டில் மொதல் செட்டு வந்து 6:17, ரெண்டாவது 6:18, 6:16, மூணாவது செட்டு இதோட முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். முடியல, வெயில் பொழந்து அடிக்குது. மூணாவது 6:22 ஆயிடுச்சு. தூரமாக படித்தேன், ஃபெயில் ஆகிட்டேன். என்ன பண்ண? சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் போட்டிருக்காங்க. இதில் வந்து 1500 வந்து 7 நிமிஷத்தில் ஓடணும். 400க்கு ஒரு டைமிங் இருக்குது, 100க்கு ஒரு டைமிங் இருக்குது. நல்லா பார்த்துங்க வெற்றி. இந்த கிரவுண்டை ஒரு ரவுண்ட் அடிச்சா 400 மீட்ரு, 1500 மீட்டர்னா 3.25 ரவுண்ட் ஓடணும். நம்ம டிபார்ட்மெண்ட் ரன்னிங்கிறதுனால இந்த 1500க்கு ஒரு வழியை சொல்கிறேன். ஏன்னா நிறையா மெசேஜ் அதுதான் வந்திருக்கு. 1500 டிப்ஸ் சொல்லுங்கள், 400 டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ புதுசாக பண்ணுற ஆள் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. புதுசாக பண்ணுறதுக்கு லெக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சின்போன் பெயின் வரும் ஓடும்போது. ஸோ எப்படி அப்படின்னா கட்டடத்துக்கு க்யூரிங் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க, செங்கலை வச்சு கட்டியிருக்காங்க, ஏதோ ஒரு இதை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னா தண்ணி டெய்லி அடிப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா அந்த கட்டடம் வலுவாகிறதுக்காக. அது மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு வாக்கிங் போகணும், லெக் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஸ்குவாட் எக்ஸசைஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஜாக்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர்ன்றது எண்டூரன்ஸ்க்கு பில்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோடனே ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சின்போன் பெயின் வரும். பெயின் வந்ததுன்னா ஓட முடியாது. 1 மாதம் 2 மாதத்துக்கு ரொம்ப புஷ் பண்ணவும் முடியாது. அவங்களோட சேர்ந்து பழைய ஆளோட சேர்ந்து ஓடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். பேஸ்மெண்ட்லேருந்து பில்ட் பண்ணி போங்க, அப்போ தான் வந்து அந்த பெயின் குறையும். 1500 சும்மா ஓடி பாருங்கள் எவ்வளோ நிமிஷத்தில் ஓடுறீங்க அப்படின்னு. இப்போ 9 நிமிஷத்துக்கு மேலே ஓடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரன்னிங் ஃபார்ம் பிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதம் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 9 நிமிஷத்துக்குள்ளே ஓடுறீங்க அப்படின்னா நீங்கள் ரன்னிங் ஃபார்மில் இருக்கீங்க. நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டரு, 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர்னு எண்டூரன்ஸ் பில்ட் பண்ணலாம். அப்படி பில்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணணும். இதை வந்து நிறையா பிரித்து பண்ணலாம். 400 பிரித்து பண்ணலாம், 500 பிரித்து பண்ணலாம், 800 பிரித்து பண்ணலாம், 1500 3 கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி பண்ணல, அதை கூட பண்ணலாம். ஸோ ஸ்பீட் ஒர்க் அவுட் நிறையா பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். 7 நிமிஷத்துக்குள்ளே வர்றதுன்றது ஒரு எலிஜிபிலிட்டி தான். ஸோ அதில் வந்து ஸ்டார் கணக்கெலாம் கிடையாது. அடுத்து வந்து 400க்கு எப்படி, 100க்கு எப்படின்றத நான் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நான் சொல்கிறேன்.